என் தங்கமே, இந்த கருப்பன் நான் அடிக்கடி உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் நீ கேட்க மறுக்கிறாய். இன்று இந்த சனிக்கிழமையில் இதை நீ கேட்காமல் சென்றால் இழப்பு என்னவோ உனக்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ கேட்காமல் செல்லும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துகள் ஒவ்வொன்றையும் கண்காணித்து அதையெல்லாமும் நீக்கி உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தான் இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நாமாக இருந்து நமக்கான இந்த வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பது ஒருபுறம், வருகின்ற ஆபத்துகளை எல்லாமும் கடந்து நாம் வாழ நினைப்பது ஒருபுறம். என்னவாகும் என்பதனை எல்லாமும் யோசித்து கலங்குவதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நான் உனக்காக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி எல்லா விஷயங்களும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பனின் அன்பை கொண்டு இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காது. உன் அப்பன் உனக்கு சொல்வது எல்லாமும் நீ எந்த நாளும் உன் மனதில் நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டும். ஏதோ உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவெல்லாமும் எதையும் கருப்பன் உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. இந்த விஷயம் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை சுற்றி வரும் ஆபத்திலிருந்து கருப்பன் உனக்காக காக்க நிற்கிறேன் என்பதனையும் உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி செய்கிறேன். என் பிள்ளையே, நடந்து முடிந்த எதையும் நினைத்து நாம் பதறுவதை விட நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்துவிட நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பனுக்கு தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரினுடைய கவனமும் முக்கியம். ஒவ்வொருவரும் தன்னை கவனிக்கிறார்களா, நாம் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி இவர்கள் நடக்கிறார்களா என்பதனை எல்லாமும் நான் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன் என்பதனை மறக்காதே. இல்லாது போனால் நான் உன்னை தேடி வருவதில் பலனில்லை அல்லவா? இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா? இதனை எல்லாமும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமான முழுமையான ஒன்றை நீ முதலில் பெற வேண்டும். ஏற்கனவே பல பிரச்சனைகளினால் உன் வாழ்க்கையில் நீ மனதார ஆசைப்பட்ட சில விஷயங்களை எல்லாமும் நீ விட்டு கொடுத்து விட்டாய். இதற்கு மேலும் எதையும் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டுவிட நான் நிச்சயமாக ஒருபோதும் தயாராக இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கே என்று கருப்பன் சொல்லும் பொழுது அதை கேட்டு தெரிந்து கொண்டால் தானே ஒரு அப்பனாக நானும் மகிழ்ச்சி அடைவேன். நம் பிள்ளையின் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் நினைத்தது போல சொல்லி முடித்து விட்டோம் என்ற எண்ணம் எனக்குள் வரும். அதனால் இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய புரிதல் என்னவோ அவை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதல் ஒன்று உனக்கு கிடைக்கும்படி உனக்காக எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என்ன தேவை என்று, ஏது தேவை என்று இனிமேலும் எப்பொழுதும் நீ சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக வேண்டிய
எல்லா விஷயங்களையும் நீ சரிவர இனிமேல் தெரிந்து கொள். உனக்காக வேண்டிய ஒவ்வொரு நிலைகளையும் இனி எப்பொழுதும் நீ நல்லபடியாக உணர்ந்து நடந்து கொள். தேவையில்லாதது எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி சரியான விஷயங்களை உனக்கு உரித்தாக்கி எப்பொழுதும் உன் முன்னால் நின்று நான் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, பொதுவாகவே சனிக்கிழமை எனும் பொழுது மற்ற நாட்களை விட இந்த நாளில் மனது ஒரு விதமான வெறுமையோடு தான் இருக்கும். ஒரு விதமான மன அழுத்தத்தோடே இருப்பது போல தோன்றும். ஞாயிற்றுக்கிழமை என்பது முழுமையான விடுமுறை. ஆனால் திங்கள்கிழமை என்பது முழுமையான நமக்கு வேலை நேரம். சனிக்கிழமை என்பது அறையும் குறையுமாக நமக்கு வேலை இருந்தும் இல்லாமலும் செய்தும் செய்யாமலும் இருப்பதனால் இந்த நாளில் எதுவுமே நம்மை முழுமையடைய செய்வதில்லை. எல்லோருக்கும் பொருந்துவதில்லை. ஆனால் நான் கண்ட என் பிள்ளைகளுக்கு இப்படித்தான் இந்த நாள் சென்று கொண்டிருக்கிறது. அரைகுறை உறக்கத்தோடும் பகலில் ஒரு விதமான தலைவலியோடும் இந்த நாள் எப்பொழுதுமே உனக்கு கடந்து வருகிறது. எதையாவது யோசித்து அந்த விஷயத்தில் அந்த நாளில் வெற்றி கிடைக்காமலும் போய்விடுகிறது. சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் பல குழப்பங்களும் வந்து நிற்கிறது. என்ன நடந்து விட்டது என்று யோசித்து கலங்குவதை விட நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் நமக்கு என்றும் வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை மனம் வேதனைப்படக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை கண்டு நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலோடு இருக்க வேண்டும். அப்பன் சொல்வது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு விதமான மன உணர்வை கொடுக்கிறதல்லவா. திங்கள்கிழமை என்றவுடன் என்ன நினைக்கிறோம்? இந்த நாளை சுறுசுறுப்பாக தொடங்கினால்தான் இந்த வாரம் முழுவதும் நமக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வராமல் நாம் சரியாக சென்று கொண்டிருப்போம் என்று நினைக்கிறாய். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கருப்பன் நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு கொடுத்து உதவும் எல்லாவற்றையும் நீ ஒரு காலமும் கைவிட்டு விடாதே. உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த அவசரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை இவை எல்லாமும் முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் உனக்காக வேண்டி நான் நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நன்மதிப்பை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நான் எப்பொழுதும் உருவாக்குகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கி தவிக்கக்கூடாது. இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அப்பனுக்கு தன் பிள்ளைகளினுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வரவும் அவர்களினுடைய கவனத்தை என் மீது திசை திருப்பவும் நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற தொடங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டும் எதற்கெடுத்தாலும் மனப்பதற்றத்தோடும் இருந்து கொண்டும் இருக்கக்கூடாது. நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மை என்று நாம் உணரும்போது நம்மை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து நம்மை வாழச் சொல்லும். இந்த கருப்பன் உனக்காக எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த வேளை இனி எதையுமே என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தேவையில்லாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில்
உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மனது என்றும் என்றென்றும் தெளிவோடு உன்னை வாழச் சொல்ல வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக முன்னின்று எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம். இனிமேல் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. எதையுமே என் பிள்ளை நிச்சயமாக நீ கைவிட்டு விடக்கூடாது. கருப்பன் இருக்கும் அதிர்ஷ்ட நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல அதிர்ஷ்டங்களை கண்டு இந்த வாழ்க்கை மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்வதையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கலங்குவதை நிறுத்திவிட்டு சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையாக உன்னை யார் என்று நிரூபிக்க மற்றவர்களுக்காக போராடுவதை விட உனக்கே உன்னை யாரென்று நிரூபிக்க நீ நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். உன்னை பற்றிய புரிதலும் உன்னை பற்றிய தெளிவும் நிச்சயமாக உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு மிகச்சரியான ஒன்று உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையை விட்டு மட்டும் ஒருபோதும் விலகக்கூடாது. கருப்பன் எதனால் இதை சொல்கிறேன் தெரியுமா? கருப்பன் இதை சொல்லத்தானே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்ற ஒரு பயணத்திற்குள் இணைந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையை முறித்து கொள்ள ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாமும் வாழவே வேண்டாம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நம் மீது ஒருவருக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி நாம் வாழ வேண்டாம் என்று எப்படி நினைக்க முடியும்? இவர்கள் அக்கறை காட்டுவார்கள் என்றா நான் உன்னை இங்கு படைத்திருக்கிறேன். உன் அப்பன் நான் அல்லவா உன் மீது அக்கறை கொண்டு இருப்பவன். நான் உன்னை விட்டு விலகினால் தானே நீ வருந்த வேண்டும். சாதாரணமான இந்த மனிதர்களுக்காக வெல்லாமும் வருத்தம் கொண்டு உன் வாழ்க்கையில் எதையும் நீ இழக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் கருப்பன் உனக்கு நடத்துவது எல்லாமும் என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி எதையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையாவது தொலைத்து விட்டு கண்கலங்கி நீ நிற்பதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்தாலும் அதை எல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும். இதை எல்லாமும் தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்புரிதலோடு நீ நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு நன்மையை உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பன் தருகின்ற மாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கென்று இந்த நிலைமை சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. பல நன்மைகளை கடந்து நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எதையுமே என் பிள்ளை தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை விட்டு விடாமல் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றிலும் உன்னை தேடி வரும் இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் சொல்ல சொல்ல எல்லாமுமே இங்கு உனக்கு சரியாகவே இனி வரும் காலங்களில் நடந்தே தீரும். இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையுமே இனி புரிய வைக்கும். யாருக்காக எதையும் நாம் இழக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலோ உனக்கு ஒரு சோதனை என்றாலோ யாரும் உன்னை நெருங்கி வராத இந்த நேரம் நீ மட்டும் எதற்காக மற்றவர்களுக்காக இரக்கப்பட வேண்டும்? சுயநலமாக கொஞ்சம் வாழத்தான் வேண்டும். கொஞ்சம் நாம் எதையும் யோசிக்கத்தான் வேண்டும் சரியாக. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ சொல்லக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு புரிதல்களினாலும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும்.
கருப்பன் இருக்கும் இந்த காலகட்டங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் சிக்க வைக்காமல் மன புரிதலை கொண்டு எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் அன்பு. நான் ஒருபோதும் அதை விட்டுவிட மாட்டேன். நீயும் அதற்கு தகுந்தாற் போல உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை தேடி இனி வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களிலும் சற்று கவனமாகவே நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் சொல்வது போல உனக்காக வாழ வேண்டும். இன்னொருவர் உன்னிடம் அக்கறை கொடுக்கவில்லை என்பதற்காக ஒருபோதும் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ இழந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அத்தனைக்குமான விஷயங்களை உனக்கு நான் கொடுத்து உதவும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர நான் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையே வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஆனந்தமாக வாழத் துணிந்து விட வேண்டும். அப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது இதுவெல்லாமும் சாத்தியமாகும். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நீ வருந்தி கொண்டுதான் இருப்பாய். வாழ்க்கை முழுவதும் கலங்கி கொண்டுதான் இருப்பாய். வாழ்க்கை முழுவதும் உனக்கு கஷ்டங்கள் தான் எஞ்சி இருக்கும். அதனால் தான் எப்பொழுதும் சொல்கின்றேன், நீயும் உன்னுடைய சுயநலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்க வேண்டும் என்று. ஆனால் ஒருபொழுதும் உன்னுடைய சுயநலம் இன்னொருவருக்கு காயத்தை கொடுக்கக்கூடாது. உன்னுடைய சுயநலம் இன்னொருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. உன்னுடைய சுயநலத்தினால் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீமைகளையும் நீ செய்துவிடக்கூடாது என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். எந்த நேரமும் நாம் தேடுகின்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பொழுது நாம் தெளிவான அன்போடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு விருப்பம் போல ஒவ்வொன்றும் சரியாகவே நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அப்பனின் அன்பு உனக்கு எந்த நிலையிலும் உன்னை வாழச் சொல்லும் பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள். இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு அனுபவங்களும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். கருப்பன் சொல்லச் சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். இப்படி மட்டும் சரியாக உனக்காக நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டாயானால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இனி வரக்கூடிய நாட்களை நீ உனக்கானதாக மாற்றி விடுவாய் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் போல இந்த கருப்பன் உனக்கு வேண்டி சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மீண்டெடுவாய் என்பதுதான் உண்மை. கலங்கி நின்றும் தயங்கி நின்றும் எதற்காகவும் இனி வருத்தம் கொள்ளாதே. முடியாது என்று எதையும் நினைத்து விடாதே. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாததை எல்லாவற்றையும் நாம் இனிமேல் நிச்சயமாக கடந்து வரத்தான் போகிறோம். நமக்கு தெளிவான விஷயங்களை சரியாக நாம் உணரத்தான் போகிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை இனிமேல் வழிநடத்தட்டும். உன்னுடைய தேவைகள் என்னவென்பதனை மற்றவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்ற நீதான் போராட வேண்டும். அதற்கு உன் கருப்பனிடம் மட்டும் உதவி கேள்.
இந்த மனிதர்களை நம்பி ஒருபோதும் ஏமாந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.